வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. வாழைக்காய் வறுவல். இது வந்து நம்ம மீன் வறுவல் மாதிரி இந்த வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க இந்த டேஸ்ட்டான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதுக்கு நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். நல்ல முத்தலான வாழைக்காயை எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தாயக்கட்டை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பாதி தக்காளி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக தேங்காய். இந்த அளவுக்கு தேங்காய் எல்லாத்தையுமே நம்ம இடித்து கொஞ்சம் பேஸ்ட்டாக எடுத்து வந்துடலாம். வாழைக்காயை பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், தாயக்கட்டை மாதிரி. இது வந்து தாயக்கட்டை வறுவல் கூட சொல்லுவாங்க. பாருங்கள், காய் கருத்து இருக்குது. நான் 2 தடவை கழுவிட்டேன், அப்பயும் இந்த கருப்பு இருக்குது. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு வாழைக்காய். இப்போ நம்ம இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாவெலாம் அரைச்சாச்சு. இது கூட நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லியும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் நைஸ் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வாழைக்காயோடு சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வாழைக்காயில் மசாலாலாம் பெரட்டி நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு அடிகனமான வானலை வச்சுக்கலாம். இதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம், ஒரு இரும்பு பாத்திரம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல்லாம் செய்யும்போது நல்லா நின்று உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அது மாதிரி அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த வாழைக்காயை சேர்த்துக்குங்க. மேலேயும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா காய் வேகணும். இதுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கிளறி விடணும். இப்போ பாருங்கள், பாதி அளவு நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு மீன் வறுவல் மாதிரியே இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம் வச்சு இது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ரசம் சாப்பிட்ட ஃபீலிங்கே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பெரட்டி விட்டு ட்ரை ஆனவுடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக வெந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப சிம்பிளான மீன் வறுவல் மாதிரியே வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.